ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் CapCut மூலமாக எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். ஸோ CapCutங்கிறது வந்து எடிட்டிங் டூல். இது வந்து இப்போ நிறைய பேர், அதாவது மொபைலில் எடிட் பண்ணக்கூடிய ஆட்களை இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது நம்ம எடிட்டிங்கை வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டாவின்சி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. பட் அப்படி இல்லாமலும் இப்போ ஈஸி எடிட்டிங், இப்போ நீங்கள் வெல்ஃபியர் அகாடமியில் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. சில வீடியோஸ் வந்து நானே மொபைலில் எடிட் பண்ணி போடுறது. ஓகே, இப்போ எனக்கு எடிட்டிங் ஸ்கில்லோ எடிட்டிங் இதோ இல்லை, பட் வந்து அந்த ஈஸி எடிட்டிங் வந்து அதில் பண்ணலாம். அப்படி அந்த பேசிக் எடிட்டிங் தேவைப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் இந்த எடிட்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற இந்த கைடை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் தேவைக்கு நீங்கள் எடிட்டிங் தேவைப்பட்டாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாமா. ஸோ ஈஸி இன்டர்ஃபேஸ்னால் மொபைல்லேயே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன, அடுத்தது வந்து இங்கே இவங்ககிட்டே லைப்ரரிக்கு, இந்த வீடியோக்கு லைப்ரரி இருக்கு, ஆடியோக்கு லைப்ரரி, டெக்ஸ்ட் கலெக்ஷன், அதே மாதிரி நீங்கள் இந்த சோஷியல் மீடியா டெம்ப்ளெட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா இது பண்ணுங்க, அது இருக்குது. அதே மாதிரி எஃபெக்ட் கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஃபில்டர், கேப்ஷன், இங்கிலீஷும் ஊக்குவா கேப்ஷன்கள் தமிழில் ஜெனரேட் பண்ணுது, இஸ் டிரான்சிக்ஷன். அதே மாதிரி அவதார், ஃபில்டர் ஆப்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், இப்படி வந்து எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. மொபைல் இன்டர்ஃபேஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. நான் அந்த சில பேசிக்கான கைடன்ஸை சொல்கிறேன். இதில் வந்து வாட்ஸ்அப், இது வந்து CapCutன்னு சொன்னால் என்னங்கிற இன்ட்ரடக்ஷன், அதே மாதிரி CapCut எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அட்வான்ஸ் ஏஐ டூல்ஸ், எடிட் பண்ணுறதுக்குரிய ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி எடிட் ப்ரோவை லைக் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதே மாதிரி மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி CapCutஐ வச்சு, அதே மாதிரி ஏஐ மொனிடைசேஷன் CapCut மூலமாக, அதே மாதிரி ஸ்டார்ட் ஏர்னிங் வித் CapCutலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் எப்படி செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது, சீக்ரெட் க்ரோத் ஹெக், அண்ட் வந்து ஒஃபிஷியல் ரிசோர்ஸ், அண்ட் வந்து கன்க்ளூஷன், இது ரிலேட்டடான ஒரு பிடிஎஃப் ஒன்று நான் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இந்த விஷயத்தை முழுமையாக உள்ளடக்கினான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் உள்ள ஒரு பிடிஎஃப் கலெக்ஷன் பிடிஎஃப் இருக்குது. ஸோ இதில் ஒஃபிஷியல் லிங்க்ஸ், அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த ஏஐ டூல்ஸ், இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த எடிட்டிங்கில் சில இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மணி மேக்கிங் சம்மந்தமாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் இது பண்ணியிருக்கிறேன். அந்த நோஷனை எப்படி யூஸ் பண்ணுறேன், ரன்னவே எப்படி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஃபுல் செட்டப்பும் இதில் இருக்குது. தாராளமாக செக் பண்ணேன். எல்லாத்துலேயும் ஒஃபிஷியல் லிங்க்ஸ் இருக்குதா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். நான் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் சேனலில் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா எவ்ரி போஸ்ட்லையும் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ப்ரைவேட் லைக்ஸ் அண்ட் ரைட்ஸ், அதாவது இந்த ப்ரைவேட் லைக்ஸ் அண்ட் ரைட்ஸ் உள்ள பிஆர்ஆர் ரைட் உள்ள பிடிஎஃப் கலெக்ஷன் என்னன்னா, இந்த பிடிஎஃப் இதில் நிறைய பிடிஎஃப் வருமா, நீங்கள் மந்த்லி ஈஸியான எக்ஸஸ் ஒரு $2 தான். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த எக்ஸஸ் எடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பிடிஎஃபையும் நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸஸ் எடுத்து என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பிடிஎஃபையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் செல் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் தந்துடுவோம். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க், ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அஃபிலியேட் லிங்க்ஸ்கள் இருக்குது. இதில் எந்த ஒரு அஃபிலியேட் லிங்க்ஸும் இல்லை. இது வந்து டைரக்ட் லிங்க். பட் இதை வந்து நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்காக கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது எங்கேயாச்சும் கிவ் அவே கொடுக்கலாம் இப்படின்னு சொல்லி முழுமையான கைடன்ஸோடு இருக்குது. ஸோ தேவையானதை கட்டாயம் யூஸ் பண்ணி கொடுங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் பர்ச்சேஸ் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் இங்கே இருக்குமா. ஸோ இங்கே இந்த லிங்க் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தனியையும் நான் இதை வச்சுருக்கேன், தனி போஸ்ட்டாகவும் வச்சுருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டைரெக்டாக எப்படி ஆக்சஸ் எடுக்கலாம். ஸோ இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்ஃபியர் அகாடமி செக் பண்ணி இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸில் வந்து பயோவில் கான்டாக்ட் லிங்க் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இது இன்ஸ்டாகிராம் பயோலேயே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் பயோலையும் நான் இந்த லிங்க் மென்ஷன் பண்ணுறப்போ பாருங்கள். ஸோ லிங்க் இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் இருக்கும். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்கை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, ரைட். தேவையான எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ பேசிக்கான சில விஷயங்களை நம்ம இதில் படிச்சு எடுத்துட்டு நான் மணி மேக் பண்ணுறதுக்குள்ளே சில விஷயங்களை சொல்கிறேன். அது வந்து இந்த பிடிஎஃப் கலெக்ஷனில் இல்லாத சில விஷயங்கள், அதுக்கு நான் இந்த வீடியோவை அந்த பிடிஎஃப் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ரைட். முதலாவது CapCutன்னு சொன்னால் என்னென்னா, நீங்கள் இந்த எடிட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஆட்கள் எடிட் பண்ணுறதுக்குரிய ஒரு பெஸ்ட் டூல். ஓகே, இப்போ இந்த டூல் எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வெல்கம் இது பிகினர் ஜீரோ எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் இது பண்ணலாம். வீடியோ எடிட்டிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப் அலர்ன் பண்ணிட்டு மணி மேக் பண்ண இது பண்ணலாம். இதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மேலே இருக்குதான ஒவ்வொரு ஆப்ஷன் தான் எனக்கு தேவை. இது மீடியா, ஆடியோ, டெக்ஸ்ட், ஸ்டிக்கர், எஃபெக்ட், டிரான்சிக்ஷன், கேப்ஷன், ஃபில்டர் ஆப்ஷன், இதெல்லாம் தேவை. இது வந்து உங்களோட பர்சனல் தேவைக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து நான்
இந்த வீடியோ இமேஜ் எல்லாமே நான் இது எங்கேருந்து எடுத்தேன்னு சொன்னால் இந்த ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ்னு ஒரு சொல்லிருக்கு அந்த வெப்சைட்ஸ்ல இருந்து நான் எடுக்கேன். ஓகே, பிக்ஸாபே அப்படின்னு ஒரு சொல்லி இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ரைட். ஆனால் இவங்கக்கிட்டே மீடியாவுலேயும் லைப்ரரி இருக்குது. ஓகே, மீடியா லைப்ரரின்னு ஒரு சொல்லி அதே மாதிரி ஆடியோவிலையும் லைப்ரரி இருக்குதா. நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் வெளியில் போய் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி மீடியாவிலையும் நீங்கள் வெளியில் போய் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக இதுதான் தேவைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாமே தவிர, பட் அதை தவிர்த்து நீங்கள் போய் எடுக்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இல்லையா. ஓகே, ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எடிட்டிங் இது பண்ண போகிறோம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் CapCut எடிட்டிங்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணி அதில் மொபைல் இன்டர்ஃபேஸ் எடுத்து கொள்ளலாம். இந்தியாவுக்கும் சில டைமில் வேறு இதில் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பட் கம்பேர் பண்ணக்குள்ள நீங்கள் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. ரைட், ஓகேயா, ரைட். இப்போ நம்ம ஒரு வீடியோவை நம்ம எடிட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு வீடியோ ஒன்று நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு சிம்பிள் வீடியோன்னு நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இதில் ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற வீடியோ அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் ஆப்ஷனையும் இதில் கொடுக்கலாம். அல்லது வந்து நீங்கள் இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நீங்களும் பண்ணலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணலாமா. ஓகே, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் திரும்ப இது பண்ணிடலாம். அப்போ ஆனால் இங்கேருந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியும் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இம்போர்ட் கொடுத்துட்டும் இங்கேருந்து நான் ஒரு வீடியோ ஒன்று இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணலாம். எனக்கு தேவையான ஒரு வீடியோ ஒன்று சொன்னால் அந்த வீடியோவை நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணேன். ஓகே, நான் இந்த வீடியோ ஒன்று எடுப்போம். 4, 5. ஓகே, ஒரு 4 வீடியோ எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் நம்ம இந்த ரீல்ஸ் எடிட் அதுகள் தான் இங்கே பெருசாக இது பண்ணணும். அதனால் இப்படி துண்டு துண்டாக எடுக்கிற மாதிரிக்கும் அந்த துண்டு துண்டாவே எல்லாத்தையுமே இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா அது ஓர்டராக உங்களுக்கு இங்கே வந்துடும். அதில் எது ஃபஸ்ட் எது செகண்ட்ங்கிறத நீங்கள் இது பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டுக்கு நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் இதை ப்ளே பண்ணுறேன். நீங்கள் ஸ்பேஸ் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகுமா. ஓகே, கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் மவுஸ் கேஸில் இது பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் ஓல்ட்டை கிளிக் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னு சொன்னால் இது மூவ் ஆகுமா. ஓகே, ரைட், மூவ் ஆகும். இப்போ எப்படி மூவ் ஆகுன்னா இங்கே பாருங்கள். இது இந்த பேஜை இது பண்ணிவிட்டு நம்ம இங்கே சைட்டில் மூவ் பண்ணோன்னா இப்படி மூவ் பண்ணணும். என்ன கீபோர்டு யூஸ் பண்ண பழகிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் பண்ணணும். ஓகே, ரைட். அப்போ நான் ஜூம் இன் பண்ணிடுறேன். ஸோ ஜூம் இன் பண்ணிட்டோன்னா என்னோட டோட்டல் எத்தனை நிமிஷம்ங்கிறது இங்கே இருக்குது. அதை இது பண்ணிக்கொள்ளலாம். இங்கே வந்து நீங்கள் ஸ்கின்னை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வளமையாக இப்போ இந்த துண்டு இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணது பிள்ளையாக போயிட்டுன்னா இந்த ரேடியோ கொடுத்தீங்கன்னா திரும்ப ஓகே ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இங்கே இப்போ நீங்கள் இந்த தானே இந்த லைன்னா மெயினாக இந்த லைனை இவடத்தை கொண்டு வச்சுட்டு இங்கே நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பக்கம் போயிடும். ஓகே, நீங்கள் அன்டூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிறது போயிடும், இங்கே இருக்கிறது இருக்குது. விளங்குதா. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற போதையும் இங்கே இருக்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து செட்டப் பண்ணி கொடுங்க. இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் அந்த பெரிய ஆப்ஷன்லாம் போக தேவையில்லை. நம்ம நார்மல் எடிட்டுக்கு தான் இது போடணும். இதில் இன்கேஸ்மெண்ட் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் மெயினாக என்னென்ன தேவைங்கிறது இது பண்ணேன். இதில் ஆடியோ ஆப்ஷனும் இருக்குது. முதலாவது நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் தானே. இப்போ இம்போர்ட் பண்ணால் இந்த வீடியோவில் சவுண்டை பாருங்கள். ஒரு இறைரமாய் சவுண்ட் வருது தானே. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஆடியோ குவாலிட்டியில் வந்து இதில் சவுண்டை ரெடியூஸ் நாய்ஸ் கொடுக்குறேன்னா பாருங்கள், ரெடியூஸ் நாய்ஸ் ஓகே ஆகிட்டு. இப்போ நீங்கள் இது இன்னமும் என்ஹேஸ் பண்ணி கொள்ளலாம். இங்கே நீங்கள் என்ஹேஸ் கொடுத்தீங்கன்னா இது குயிக்காக ரெடியூஸ் நாய்ஸ் வரலி. ஓகே, இமேஜ் நாய்ஸாக இல்லை இது வீடியோவில் வந்துருக்கு. நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்ஹேஸ் நாய்ஸும் கொடுத்தீங்கன்னா இது இன்னுமே உங்களுக்கு எக்குரேட்டான ஒரு இதோன்னா தரும். அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொரு கான்செப்ட் இருக்குது இந்த வீடியோ கான்செப்டில். பாருங்கள், ஐசோலேஷன். அதாவது இப்போ நீங்கள் வந்து பேசி வீடியோ எடுக்கிறீங்க. அந்த வீடியோ ஷூட் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னா நல்ல கடும் இறைச்சலாக இருக்குது. உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் இதில் கேட்கணும்னு சொன்னால் இந்த இருக்குது தானே வாய்ஸ் ஐசோலேஷன். இந்த ஐசோலேட் வாய்ஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா இது ஃப்ரீ ஆப்ஷன் தான். இதெல்லாம் பெய்டு ஆப்ஷன் தான். சில இதுகள் பெய்டு ஆப்ஷனுக்கு ஃப்ரீ ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்த்து கொடுங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் இது வரும். அப்படி இல்லை நீங்கள் 15 நிமிஷத்துக்கு கூட எடுத்துட்டீங்கன்னா அதை 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொடுங்கலாம். ஒரு துணுசுண்டாக கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஓகே, ரைட். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த வாய்ஸ் சம்மந்தமாக பார்த்தோம். வீடியோ சம்மந்தமாக பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோட ஸ்கேல் கூட்டுறது. இந்த ஆடியோவில் வந்து நீங்கள் ஒளிமையும் கூட்டலாமா. இருக்கிற ஒளிமை நீங்கள் இதில் கூட்டி குறைச்சி கொள்ளலாம். ஓகே, ஒளிமை கூட்டி குறைக்கலாம். அதே மாதிரி இதை ஸ்பீட் வீடியோ நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்பீடை கூட்டிட்டீங்கன்னா சரி குயிக்காக ப்ளே ஆகும். ஓகே, அது உங்களோட
இதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ஸ்லோவாக ப்ளே ஆகணும்னா நல்லா ஸ்லோவாக வச்சிங்கன்னு சொன்னால் இது ஸ்லோவாக ப்ளே ஆகும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. கேவ் இதெல்லாம் தேவையில்லை. எனிமேஷன் இருக்குது. வீடியோ வந்து எந்த எனிமேஷனில் இங்கே வரணும் அப்படிங்கிற கன்செப்ட் இருக்குது. அதே மாதிரி அவுட் கன்செப்டும் இருக்குது. நீங்கள் வீடியோ வந்துட்டு எப்படி அவுட் ஆகணும்னு சொல்லி அதே மாதிரி கோம்போ இந்த வீடியோ வந்து முடிய போகக்குள்ள எப்படி முடியணும்னு சொல்லி ரெண்டுமே ஓட்டோ கோம்போவா பாருங்கள். இப்போ ஒரு இமேஜை நீங்கள் வீடியோவை இதில் கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேயா, ரைட். ஸோ இது மெயினாக நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது. அதில் வந்து ரிமூவ் இது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு இந்த வீடியோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஓட்டோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா இதில் ஓட்டோ ரிமூவ் பண்ணும். அல்லது வந்து கஸ்டம் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணும். ஓகே, ரைட். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள தேவையானது. அடுத்தது வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறது. மாஸ்க்னு சொன்னால் நான் இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் இப்போ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதை மட்டும் இப்படி நீங்கள் இது பண்ணி எடுத்துட்டு இதில் பேசிக் வந்துட்டு இதை மூவ் பண்ணலாம். நீங்கள் தனியாக மூவ் ஆகும் இது. ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் பெக்கில் ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் செட்டப் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் மாஸ்க் வந்துடுறேன். இது எடுத்துடுறேன் மாஸ்க்கு. ஓகே, வீடியோ இருக்குது தானே. இப்போ இந்த வீடியோக்குள்ளே இவ்விடத்துல எனக்கு இன்னொரு வீடியோ வரணும்னா நான் என்ன பண்ண தரேன்னா இன்னொரு வீடியோ ஒன்று இதிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். இதில் வந்து போடுறேன். போட்டுட்டு என்ன செய்கிறேன்னா இதுக்கு வந்து நான் மாஸ்க் கொடுக்குறேன்னா மாஸ்க் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் அட் மாஸ்க் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த ரவுண்ட் ஆப்ஷனாக இது வரணும்னா இதை அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு ஓகே சரியாக செட்டப் பண்ணிவிட்டு பேசிக் மூவுக்கு வந்து இதை மூவ் பண்ணிங்கன்னா இதோட தெரியும். ஸோ ஒரே ஃப்ரேமில் 2 வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இந்த செட்டப்பும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இதுவும் ஃப்ரீ ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, இது பண்ணிக்கொள்ள அப்படி 2 ப்ளே ஆகணும்னு அப்படி சொன்னால் நீங்கள் 2 ப்ளே பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே பேசிக்கில் வந்துட்டு ஓகே மேலே அது ப்ளே ஆகணும், இது கீழே ப்ளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாங்கன்னா எப்படி சொல்லுவீங்கன்னா மேலே ஒரு வீடியோ ப்ளே ஆகும், கீழே ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மாஸ்க் ஆப்ஷன் தான். இதெல்லாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன், எனக்கு தேவையானது. ஓகே, ரைட். ஓகே, இதில் வந்து ரீடச் இருக்குது. ரீடச் வந்து நீங்கள் அந்த வீடியோவை இன்னுமே கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஆக்கிறதுக்காக நீங்கள் ரீடச் இந்த ஃபேஸ் வீடியோ எடுத்து இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு இதாக செய்து கொடுக்கணும் செய்யலாம். நீங்களும் தாராளமாக இது பண்ணலாம். அதே மாதிரி ஏஐ ஸ்டைலிஸ்ட் இருக்குது. இதில் ஏஐ எஃபெக்டை வந்து நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, முகம் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். இதெல்லாம் பேசிக் கன்செப்ட். ஓகேயா, இதெல்லாம் எதுக்காகங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இதில் மீடியா. இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு மீடியா வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒருத்த பேசுகிறேன். மணி மேக்கிங் அப்படின்னு பேசுகிறேன். அல்லது நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அப்படி பேசுகிறேன்னா இதில் லைப்ரரி ஆப்ஷன் வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். இதை நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இது பண்ண போகல. எனக்கு பாருங்கள் இங்கே அந்த லைக் சப்ஸ்கிரைபுங்கிற கன்செப்ட் வரும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை உண்டு. நான் இதில் இருக்கிற இந்த இப்போ நான் இந்த வீடியோ கிளிப்பில் இருக்கிற ஆடியோ இல்லாமக்குன்னா இது அப்படியே ஆடியோ இல்லாமக்கிட்டா சரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆடியோ இல்லாமக்க இதில் ரைட் கிளிக் பண்ணி நான் அங்கே சொன்னது தான். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ தனியாக வரும், அதை எடுத்து டிலீட் பண்ணலாம். அல்லது வாய்ஸை ஐசோலேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வோக்கலை மட்டும் கீப் பண்ணிக்கொள்ளும் அல்லது வோக்கலை ரிமூவ் பண்ணி விடும். ஓகே, ஸோ ஏதோ ஒன்றாலும் ஒன்று செய்து கொள்ளலாம். ஸோ வீடியோ அல்லது ஆடியோ இல்லாமக்கணும்னா ஒலியமாக குறைச்சி விட்டிங்கன்னா சரி. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் இதில் இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணுறோமே இதுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வந்தால் இப்படி ஒரு சவுண்ட் ஒன்று வந்தால் இப்படிங்கிற கன்செப்டுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால் மியூசிக் ஆடியோ வந்துருங்க. ஆடியோவில் சவுண்ட் எஃபெக்ட்னு இருக்கும். இதில் வந்து வூஷ் அப்படின்னு ஒன்று வரதுதான் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இடத்துல. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல அந்த அந்த நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அது கூட தனி ஆயிடும். ஓகே, ரைட். இப்போ இது கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்ட் வந்தால் எப்படி இருக்கும். அப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்னா இதில் வந்து மவுஸ் கிளிக் இப்படின்னு சர்ச் பண்ணிட்டேன்னா ஓகே, ரைட். இது சரியாக இருக்குது. ஸோ இதை பார்ப்போம். ரைட், இவரத்தையும் ஒரு கிளிக் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இதை என்ன செய்கிறேன்னா இதை நான் காப்பி பண்ணுறது. இதை இந்த காப்பி ஆப்ஷனை கொடுத்தா அது காப்பி ஆயிரும். அதை எடுத்து நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ணிட்டு இருந்தானே காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன்னா இந்த பிளேஸில் தேவைப்படுச்சு எனக்கு
பெஸ்ட்டுக்கு ரைட். இந்த ப்ளேஸில் இது தேவைன்னா நான் கொண்டோட இது பண்ணேன்னா பேஸ்ட் ஆயிருமா? ஓகே. ரெண்டாவது இது வந்து இவ்வளோ வரும். மூணாவது இவ்வளோ தரும். பேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. சரியா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. சரியான டைம் லைனில் கொண்டு வச்சிங்கன்னா சரி, ஓகே. அதே மாதிரி இது வந்து ஜூம் ஆகணும் அப்படின்னு ஒன்று சொன்னால், இது ஒரு எஃபெக்ட் ஒன்று வரணும்னா இதில் அனிமேஷனில் வந்து அனிமேஷனில் ஜூம் ஆகிறதுக்கு அனிமேஷனும் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு இவர்த்தி ஒரு சவுண்ட் வரணும்னு சொன்னால் நீங்கள் இவர்த்தி வந்து மூவ்ஸ். இப்போ எவ்ரி டைம் நீங்கள் எப்படி ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி இது பண்ணாமல் இதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அப்படின்னா இதை சொல்லி நான் டிலீட் பண்ணிடுறேன். வேற ஒன்று இருக்கும். ஓகே, இதை டிலீட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். இது கொஞ்சம் இப்படி வந்தால் நல்லது. ஓகே, ரைட். ஓகே, ரைட். அப்போ ஓரளவுக்கு நம்ம எடிட் பண்ணிட்டோம். ரைட், ஓகே. இதை வந்து நீங்கள் ஸ்டிக்கர்லேயும் எடுக்கலாமா? அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற இது பண்ணுறது நீங்கள் ஸ்டிக்கர்லேயும் எடுக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கர்ஸும் இங்கே ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்டிக்கர்ஸும் ஆட் ஆகும். ஓகே, ரைட். இதில் ஆட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது நீங்கள் பிட் பண்ணலாம். ஓகே, ரைட். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து ஆடியோ. ஓகே, டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஒரு இடத்த ஒரு விஷயம் ஒன்று வரணும்னா நீங்கள் அதை டைப் பண்ணணும்னு ஒரு சொன்னால், ஸோ அதை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து செலிப்ரேட் கிறிஸ்மஸ். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் இதை போல்ட் பண்ணுறேன்னா போல்ட் பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் பிக் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன்னு இது பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல் அண்டர்லைனாக இல்லை நீங்கள் இது பண்ணுறேன்னா பண்ணலாம். கேஸ் அதாவது கேபிட்டலில் வரணுமா எல்லாம் கேபிட்டலில் வரும், இல்லை ஸ்மாலில் வரணும்னா ஸ்மாலில் வரும், இல்லை கேபிட்டலும் ஸ்மாலும் கலந்து வரணும்னா அதுவே ஓட்டை ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணும். கலர் செலெக்ஷன் அதே மாதிரி கரெக்டர்ஸ் வந்து பெருசாக இருக்கிறது சின்னதாக இருக்குது அந்த சைஸில் கன்செப்ட். அதே மாதிரி இதில் என்ன மொடியூலில் வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பேக்ரவுண்டோடு வேணுமா பேக்ரவுண்ட் இல்லாமல் வேணுமாங்கிறதையும் இதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கேல் பெருசாக்குறது சின்னனாக்குறது அந்த கன்செப்ட். ஸோ திக்னஸும் இதில் இருக்குது. ஸோ திக்னஸ் பெருசாக வேணால் வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி பேக்ரவுண்டையும் நீங்கள் மாற்றலாம், க்ளோ பண்ணுறதையும் மாற்றலாம், ஷடோ மாற்றலாம், இது மாற்றலாம். அதே மாதிரி பபிள் கன்செப்டும் இருக்குது. பபிள் ஆட் பண்ணலாம் அல்லது எஃபெக்ட்டும் ஆட் பண்ணலாம். அதே போல் இவரத்தை வந்து நீங்கள் ஏதாவது இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும்னா இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அனிமேஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ இதோட வந்து நீங்கள் சவுண்டு இலாட் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி ட்ரெக்கிங், அதாவது இந்த ட்ரெக்கிங் கன்செப்ட் என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்கே பார்க்குறோமோ அப்படி வந்து அந்த மோஷன் ட்ரெக்கிங் ஒன்று பண்ணலாம். ஓகே, அதையும் நீங்கள் இது பண்ணலாம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒரு கன்செப்ட் இருக்குது. இதில் நான் சொல்கிறத வந்து இது பேசும். ஸோ அவத்தார் கன்செப்ட் இருக்குது. இது வந்து அப்கிரேட் பண்ணாருன்னு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் அவத்தார் இதில் போட்டுட்டு இந்த அவத்தாருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பேச வச்சிங்கன்னா இந்த அவத்தாரும் பேசுமா? ஸோ அந்த ஆப்ஷனையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து அப்கிரேட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுமா? நீங்கள் சும்மா இதுக்கு ஒர்க் பண்ண இயலாது. ஓகே, ரைட். ஸோ இது டெக்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து ஸ்டிக்கர் சொல்லியாச்சு. எஃபெக்ட் வந்து நீங்கள் இதுக்கு என்ன எஃபெக்ட் போடணுமோ எஃபெக்ட்டும் நம்ம அனிமேஷன் எல்லாமே வந்துதான். அடுத்து ட்ரான்ஸ்மிஷன். இப்போ 2 ஆடியோ, இப்போ 2 வீடியோ கிளிப் ஒருத்த கனெக்ஷன் வருதானே அந்த கனெக்ஷனுக்கு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இவடுத்து வந்து அட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அங்கே பேக்ரவுண்டில் உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். பேசிக் பேக்ரவுண்ட் அமௌண்ட் தான் மாறுதா? ஓகே, ரைட். அடுத்து வந்து கெப்ஷன். நீங்கள் இங்கிலீஷ் வீடியோஸுக்கு கெப்ஷன் அதை தான் சொல்ல போகிறோம். இதில் வந்து ஓட்டோ டிடெக்ட் கொடுங்க, இல்லாட்டி இதில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து தமிழும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் இதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ வேறு பில்லிங் கெப்ஷன் ஸ்போக்கன் லாங்குவேஜ் எதுன்னு இது பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி தருமா. அடுத்து வந்து ஃபில்டர் வேர்ட், ஃபில்டர் ஆப்ஷன் தான் இதை வந்து என்கேஸ் வீடியோவை கொஞ்சம் என்கேஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் செய்து தரும். நீங்கள் பாருங்களேன்,
உங்களுக்கு அந்த வீடியோட இதை பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகே, இன்கேஸ் கேட்டிங்கன்னா அது மாறுப்பா, ஒவ்வொரு ஆப்ஷனையும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா. ஓகே, ரைட். ஸோ அதையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், இது நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நான் அந்த வீடியோவில் அந்த ஆடியோவில் சொன்னேன் என்னென்னா, அதே மாதிரி இந்த மீடியாவில் லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் இதை எடுக்க போகல, இதை வந்து நீங்கள் ஃபேவரேட் பண்ணி வைக்கலாம். ஃபேவரேட்னு ஒரு நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு இடத்த போய் எடுக்காமல், இது நீங்கள் தேடி தேடி எடுக்கிறத ஒரு இடத்த ஃபேவரேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால், இதில் யுஎஸ் இதுகளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபேவரேட் பண்ணி வச்சது இங்கே லிஸ்ட் ஆகும். அப்போ தேவையில்லாத நீங்கள் திரும்ப திரும்ப இது பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து இதில் நீங்கள் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொன்னால், இந்த பிளேஸுக்கு வந்து இந்த வரைக்கும் வாய்ஸ் ஓவர் கான்செப்ட் நீங்கள் பேசலாம், வாய்ஸ் ஓவர். ஸோ இது வந்து டேர்ன் அவுட்டோ ஸ்னிப்பிங் கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி இது டேர்ன் அவுட் லிங்கேஜ், ஸோ இதெல்லாம் இருக்குது. இது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது அது நம்ம கீபோர்டில் செய்துட்டோம். ஸோ இது மெயினான கான்செப்ட், நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்குரிய மெயினான கான்செப்ட். ஓகே, ரைட். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொன்னால், முதலாவது நம்ம ஃப்ரீலான்சர்னு ஒரு வெப்சைட் இதுதான் நான் படிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ட் வீடியோ எடிட் பண்ண சொல்லுவாங்க, ப்ரொமோஷனல் வீடியோ எடிட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபோட்டோ ரீல் எடிட் அப்படின்னு சொல்ல போகல ஒரு சின்ன சின்ன ஒர்க் வரும். இதில் சின்ன கையில் நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய இதுகளை எடிட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால் என்கேஜ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அப்படி வந்து இதில் நீங்கள் பிட் பண்ணணும். ஓகே, இது சம்மந்தமாக நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறோம். கிளாஸில் நாங்கள் ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான் நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்டில் நாங்கள் ஒரு 12 வெப்சைட் டீச் பண்ணுறோம். இதில் வந்து எல்லாமே கன்சிஸ்டண்டான சரியான ஒர்க். ஸோ இதில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மெட்டீரியல் டீச் பண்ணுறோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ட்ரேடிங் இல்லை, எம்எல்எம் இல்லை, 100% எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. ஸோ இதில் வந்து நீங்கள் எங்களோட கிளாஸில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ், ஓவர்சீஸ், நீங்கள் வேர்ல்டுல எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி எந்த கண்ட்ரிஸில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம். எங்கள்கிட்ட கிளாஸில் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. சுமார் 2800க்கும் மேற்பட்ட ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரூஃப் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நான் ஷோ பண்ணுறேன். எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட். உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை, என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிரேட் 10 படித்தாலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களால முடியும்னா அவங்களாலையும் இது முடியும். ஸோ சரியான கைடன்ஸோட சரியான எக்ஷன் எடுத்தீங்கன்னா சரி, இது ஒரு ஃபேக்கும் இல்லை, எந்த ஒரு லக்கும் இங்கே இல்லை. சரியான கைடன்ஸ், சரியான ஒர்க்காக, எல்லாமே ஜென்யூன் வெப்சைட்டாக நீங்கள் ஒரு ஜாயின் பண்ண அன்னைக்கே ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு earn பண்ணுறோம். அடுத்து நீங்கள் வெளியில இன்னொரு கால் இல்லைனாலும் சரி, மழையோ வெயிலோ உங்களுக்கு வீட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதை வந்து சரியாக யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரே துறை வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒரு ஜாப் தான். அது சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி இங்கே வந்து வாட்ஸ்அப் எக்ஸஸ் இருக்குது. இதில் நாங்கள் அப்டேட் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம் சேனலையும் இருக்குது, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராமில் யூஸ் பண்ணது. அதே மாதிரி இங்கே நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்க ஏர்ன் பண்ணணும்னு சொன்னாமல் அந்த ஏர்னிங் கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் வந்து அந்த பிஎல்ஆர் ரைட்ஸ் உள்ள பிடிஎஃப் எக்ஸஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இருக்குது. அது மாதிரி சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள், இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த டெலிகிராம் எக்ஸஸ் வந்து நீங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமி கூகுள் பண்ணிங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த லிங்க்ஸில் போய்ட்டு செக் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் பயோவில் இந்த லிங்க் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் வரும். அதே மாதிரி யூடியூப் வீடியோ பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோவில் இங்கே கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துருக்கு. இது டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங் ஆன்லைன் மணி மேக்கிங், எமது பாடநெறியில் வர்ணவையில் இருக்கான கான்செப்டில் வீடியோ ஷேர் பண்ணிக்க அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் டிக்டாக்லையும் பயோவில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் எக்ஸஸை வந்து நாங்கள் லிங்க் கொண்டு தந்துருக்கு, அந்த லிங்க்ல இதை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் விரிவு பண்ணிட்டு நீங்களும் ஆன்லைனாக மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபிகேஷன் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனும் கட்டார் ஸ்டூடெண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. சுமார் $82 $24,000 LKR வந்து அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஏர்னிங் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நாளையில் $5 ஏர்ன் பண்ணிக்கா, 23வது ஏர்னிங் $2,500 இவர் ஏர்ன் பண்ணியிருக்கா. சர்வே கம்ப்ளீட் பண்ணுங்க. இது என்னென்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, டாஸ்க் பண்ணுறதுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறது, அஃபிலியேட் பண்ணுறது எல்லாமே ஒரே வெப்சைட்டில் வரும். 10வது வித்ரோவல், 5வது வித்ரோவல். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு $7 போனஸ், $12 போனஸ், $10 போனஸ், ஒரு நாளைக்கு $27 ஏர்ன் பண்ணிருக்காரு. அவருக்கு வந்து $25 போனஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக இப்போ நீங்கள் CapCut அப்கிரேட் பண்ணுறேன்னா மாதம் $5 தான்.
$5 நீங்கள் தாராளமாக இதில் இருந்து எடுக்கலாம். அது உங்களோட பர்சனல் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஏன் ஃப்ரீலான்ஸ் ஓகே, நீங்கள் பர்சனல் தேவைக்கு எடிட்டிங் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி எடிட் பண்ணலாம். இமேஜ் எடிட்டிங்கே நீங்கள் இங்கே செய்யலாம். இங்கே இமேஜ் ஜெனரேஷன் படிப்போமே, அந்த இமேஜ் ஜெனரேஷன் ஒரு நாள் ஒரு டவுன்லோட்டுக்கு $2 வந்துடும். இது நிறைய ப்ரூஃப் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 32 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரம்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இங்கே என்னென்னு. அந்த ஐடியா சரியாக கெயின் பண்ணிவிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணி கொடுங்க. ஓகே ரைட். ஃப்ரீலான்சர் அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது, ட்ரோலான்சர். இங்கேயும் வந்து இந்த வீடியோ எடிட்டிங்க்கு நல்ல ஜாப் ஷோ ஆகும். ஸோ இங்கேயும் நீங்கள் ப்ரொபோசல் அப்ளை பண்ணலாம். எப்படி நீங்கள் ஃப்ரீலான்சரில் இதுக்கு பிட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் மணி மேக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாமா, இங்கேயும் அப்படி ஷோ ஆகும். ஓகே, அதே மாதிரி வேர்ல்டு வைடாக கடும் ஃபேமஸான ஒரு வெப்சைட் தான் YT ஜாப்ஸ். இங்கே வந்து நிறைய வீடியோ எடிட்டிங் ஜாப்ஸ் ஷோ ஆகும். ஓகே பாருங்கள், வீடியோ எடிட்டிங் நீங்கள் ஃபீல்டை பண்ணலை எந்த வகையில் உங்களுக்கு ஜாப் வந்து ஸோ அவ்வளோ ஜாப் ஷோ ஆகும். அதுவும் நீங்கள் இங்கே பாருங்கள், 2.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளாக்களும் இங்கே எடுப்பாங்க. பெரிய மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ், 2.9 மில்லியன். அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் நல்ல ஒரு இங்கே 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், $30 பெர் ப்ராஜெக்ட்டுக்கான தம்ப்நெயில் டிசைன் இருக்குது. ஓகே, நம்ம இதில் வீடியோ எடிட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதில் ஃபீல்டரில் ஜாப் கேட்டகரியில் வந்து ரோடில் வந்து வீடியோ எடிட்டரை கிளிக் பண்ணி அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லாமே வீடியோ எடிட்டிங் ஜாப் தான் ஷோ ஆகும். நீங்கள் பாருங்கள். ஓகே, வீடியோ எடிட்டர் $18,000. இங்கே வந்து வீடியோ எடிட்டருக்கு 13 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், ஃபுல் டைமாக செய்யாம். இது வந்து இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு $100. இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு $100. அந்த புது மில்லியன் கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிறாங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணாமல் இப்படி ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிறாங்கள அப்ரோச் பண்ணுங்க. இல்லை நீங்கள் நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங்கில் நல்ல சரியான ஒரு டூலை யூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்க. காம்படிஷன் அது இதனோட எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே இருந்து நீங்கள் பீட் பண்ணிட்டு போகணும். எதான உங்களை இப்போ பெனிஃபிட் நாங்கள் டீச் பண்ணுறதான இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் என்ட்ராகிறாக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நம்ம கைடன்ஸ்ன்னு கொடுத்துமே அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸை இது பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் அங்கே இங்கே தேடி ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, இங்கே ஜாயின் பண்ணுற எல்லாரும் ஜாயின் பண்ணுறேன்னு செய்யலாம். அவங்களுக்கு நிறைய போட்டி இருக்குது. அவங்களுக்குள்ளே நீங்கள் பீட் பண்ணிவிட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். என்னென்னா இங்கே வந்து ஏர்னிங்ஸ் இல்லை, பட் என்னோட வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்குது. ஒர்க்கில் நீங்கள் என்னத்தோட காம்படிஷன் பண்ணால் உங்களோட நாலேஜை வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணால் நிறைய ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகுமா. ஓகே ரைட். இதில் அடுத்த மெயினான வெப்சைட் தான் வோப், WHOP. வோப் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வெப்சைட் பாருங்கள். இந்த வெப்சைட் வந்து இதை பேஸ் வச்சு தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஓகேயா ரைட். இதில் என்ன நடக்குன்னா இது சம்மந்தமாக நான் சொல்கிறேன். ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம், அஃபிலியேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அஃபிலியேட்ஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் டிஸ்கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேடிங் ரிலேட்டடான ப்ராடக்ட், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான, சோஷியல் மீடியா ரிலேட்டடான, கிளிப்பிங், ரீசெல்லிங், ரியல் எஸ்டேட், இப்படி கன்செப்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் தேவையில்லை, நமக்கு வந்து ரியல் எஸ்டேட் சரி இது தேவையில்லை, ரீசெல்லிங் கன்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இதில் வந்து அமேசான் FBA அல்லது கார் ஃப்ளிப்பிங் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் என்ன செய்யலாம்னா கிளிக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் பண்ணலாம். ஓகே, இவங்களை வந்து நீங்கள் அஃபிலியேட் கமிஷனுக்குள்ள இந்த இருக்குது லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பிகம் அண்ட் அஃபிலியேட்டுங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க அஃபிலியேட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு அஃபிலியேட் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த இருக்குது அஃபிலியேட் பேஜுக்கு போனீங்கன்னா இதில் ரெஃபர் பையர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நான் நிறைய அஃபிலியேட் உங்களுக்கு அட் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி அஃபிலியேட் உங்களுக்கு இங்கே அட் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ வியூ அசர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் அஃபிலியேட் லிங்கை வந்து இவர்கிட்ட வந்து எடுக்கலாம். ஓகே, வியூ அஃபிலியேட் லிங்க், கஸ்டம் லிங்க் வேணால் நீங்கள் கஸ்டம் லிங்கை நீங்கள் இங்கே இதை பண்ணி எடுத்துக்கொள்ளலாமா. ஓகே, டேஷ்போர்டில் வாங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான அஃபிலியேட் லிங்க் ஒவ்வொரு ஆளும் தருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அந்த லிங்கை ப்ரொமோட் பண்ணால் அந்த லிங்க் கூடாக யாராவது பர்ச்சேஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா கன்வர்சேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த நீங்கள் அஃபிலியேட்டை கெதர் பண்ணுற விஷயம். ஓகே, பட் வந்து நம்ம இப்போ அஃபிலியேட் பண்ண இங்கே வரல. நாங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிஸ்கவருக்குள்ள வந்துட்டு கிளிப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ கிளிப்பிங், UGC கண்டென்ட், போட்காஸ்ட் கிளிப்பிங், அதே மாதிரி மியூசிக் கிளிப்பிங். இப்படி நான் கிளிப்னா என்னென்னா இவங்கள்ட்ட வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எடுத்து நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுற அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து வீடியோ கிளிப்பிங் போயிட்டீங்கன்னா இங்கே நிறைய இவங்க இருப்பாங்க. இப்போ கிளிப்ஸ் மாட் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களோட வீடியோஸை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் செலக்ட் பண்ண போகல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஃப்ரீண்ட் இருக்குதானே,
ஃப்ரீண்டு இருக்கிறத எடுங்க. சிலவங்க வந்து பெய்டில் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஃப்ரீண்டு இருக்குது தானே, இதை எடுங்க. எடுத்துகிட்டு என்ன செய்யுங்கன்னா, இங்கே வந்து இவங்களோட ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுமே இவங்க சில வீடியோஸ் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோஸை ஓகே இந்த ஒரு கண்ட்ரிக்கு ஏழுமானோடு கேட்குறாங்க. ஸோ சிலங்க அவைலபிளாக இருக்குன்னா பெரும்பாலும் எல்லா கண்ட்ரிஸும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் தான் தேவை. ஸோ கண்டினியூ பண்ணது உங்களுக்கு கோடு வரும். வெரிஃபிகேஷன் பண்ணதுமே இங்கே உங்களுக்கு வீடியோ தருவாங்க. அந்த வீடியோ எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணணும். எங்கெங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ண, யூடியூப் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி டிக்டாக்ல ஷேர் பண்ணலாம். இப்படி பாருங்கள், நிறைய பேர் இதில் ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த லேடர் கிளிப்னு ஒரு இதில் இங்கேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எடுத்து இவங்கள்ட்ட வந்து இன்னும் ஆக்டிவ் கண்டென்ட் இல்லை. நான் என்ன செய்யணும்னா இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிவிட்டு அது இவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிக்க பாருங்க. சப்மிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது அப்ரூவ்னு ஒரு சொன்னால் இதில் சப்மிட் பண்ணிக்க 1000 வியூஸுக்கு உங்களுக்கு $2. எனக்கு ஒரு வியூஸ் தான் வந்திருக்கு. நான் ஒரு சில செக் பண்ணுறதுக்காக எடுத்தேன். இப்படி வந்து வீடியோ எடுத்து நீங்கள் அந்தந்த இதில் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண போகக்குள்ள அந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணாமல் நீங்கள் இந்த கெப்கட்டுக்கு வந்துட்டு இதில் இம்போர்ட் பண்ணி இப்படி சில வேலைகளை செய்துட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. ஏற்கனவே அவன் நல்லா எடிட் பண்ணி தான் இருப்பான். ஒருவேளை அதுக்கு கெப்ஷன் இல்லைன்னு ஒரு சொன்னால் கெப்ஷன் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஜெனரேட் கொடுங்க. ஜெனரேட் கொடுத்து இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். ஓகே, நான் பார்ப்போமா ஜெனரேட் ஆகுது. இந்த கெப்ஷனை நீங்கள் ஸ்டைலிஷாக அழகாக கொடுக்கலாம். ஏன்னா கெப்ஷனுக்கு ஒருத்தருமே ஸ்பீச் பண்ண மாதிரி இல்லை. ஸோ அந்த கேப்ஷனை நீங்கள் ஹை குவாலிட்டியாக இங்கே ஜெனரேட் பண்ணி எடுக்கலாமா. ஸோ அப்படி எடுத்து நீங்கள் கொஞ்சம் என்கேஜிங்காக இதை ஷேர் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. இந்த அந்த அல்கோரிதம் யூடியூப் ஷார்ட்ஸு, டிக்டாக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், இதுக்கெல்லாம் அந்தந்த அல்கோரிதம் இருக்குது. அந்த அல்கோரிதம் படி நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு ஒரு சொன்னால் சரி, அது வியூஸ் போக போக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் மெயினான கன்செப்டாக இந்த இதில் வோப்பில். ஸோ வோப்பை நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தேடி பாருங்கள் நல்ல இதாகும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸும் கூட வரும். இப்படி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்கான வெப்சைட்டும் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஓப்பை யூஸ் பண்ணுங்கள். ஓப்போ அப்படி பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அது இப்போ ஸ்டார்டில் கொஞ்சம் அஃபிலியேட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பெரிய பிஸ்னஸ். நம்ம இதில் விசிட்டர்ஸை பாருங்களேன். விசிட்டர்ஸ் 10 மில்லியனுக்கு மேலே மந்த்லி விசிட்டர்ஸ் இதுக்கு ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோ பேருமே என்னத்துக்காக, பெரும்பாலும் இதுக்கு என்னென்னு சொன்னால் அந்த அந்த கிளிப்பிங்கை ஆக்களை விட நம்ம கிளிப்பிங்க்கு ஒர்க் பண்ணுற ஆக்கள் தான் நிறைய பேர் இதில் கூட இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி. இங்கே போஸ்ட் மாதிரி, கிளிப்பிங் மாதிரி இது எல்லாத்தையுமே சரியா பாருங்கள். 1000 வியூஸுக்கு $4. பட்ஜெட் $5000. இப்போ புதுசாக இது பண்ணிருக்காங்க. அவங்களே ஒரு லிங்க் கொண்டு இதில் தந்துருக்காங்க. இந்த லிங்க்கு போயிட்டு நீங்களே இது வெயிட் லிஸ்ட்டில் இருந்து எடுப்பாங்க. அப்போ இதில் வந்து அவங்க தர லிங்கை நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதில் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடணுன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அப்ரூவ் நோட்டு சொன்னால் இது கீழே நான் உங்களுக்கு அந்த டேஷ்போர்டில் காட்டினேன். இப்போ ஹோப்ஸ்ன்னு நோட்டு சொல்லியிருக்கும். இது கீழே உங்களுக்கு இப்படி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் போயிட்டு நீங்கள் அதுக்குரிய வீடியோஸ் தந்துருப்பாங்க. அந்த வீடியோஸ் இது பண்ணால் இதை செக் பண்ணலாம். கொஞ்சம் தேடி படிச்சுக்கொள்ளுங்களா. ஓகே, ஸோ இந்த ட்ரேடிங் சம்மந்தமானது, அதே மாதிரி நீங்கள் சில இந்த கேம் பிரிங் சம்மந்தமானதை ப்ரொமோட் பண்ணாமல் அதில் வீடியோஸ் எடுத்து போடாமல், வீடியோவும் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். வீடியோ போடாமல் இந்த அது இல்லாமல் ரியலான வீடியோஸில் போடுறதுனா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தெரியும். இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ண இதில் ஏன்னு சொன்னால் முதலாவது அதை அப்படி செய்யக்கூடாது. ஆன்லைனில் நம்ம இன்னொரு ஆள் எப்போதுமே அடுத்த பர்சன் வந்து உங்களோட ப்ரொமோஷனாக உங்களோட ஒர்க்கால் என்ன எஃபெக்ட் ஆக பார்த்து தான் அந்த வேலையை செய்யணும். அதில் இது சரியாக வராது. அதே மாதிரி இந்த நீங்கள் போடுற இது இருக்குது தானே, இப்போ இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ அது நீங்கள் எப்படி கண்டென்ட் போட்டிங்கன்னா ப்ளாக் பண்ணிடும். அப்போ ப்ளாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, ரைட். ஸோ வெல்ஃபிகர் அகாடமியில் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் ஆஃபர் போட்டுருக்கோம். இந்த டைமில் நான் இந்த வீடியோ போடுற டைமில் ஆஃபர்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்ரி மந்த் ஆஃபரும் போடுவோம். அதையும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ரைட். வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.